அனைவருக்கும் வணக்கம். பணி நிறைவு பாராட்டு விழா திரு அமல்ராஜ் ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பானதொரு முறையிலே ஆசிரியர்களுக்காக ஒரு சிறப்பான ஒரு பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. அது சமயம் ஆசிரியர்கள் பலரும் அவரை பாராட்டுதலும் அவர்களுக்கு பொன்னாடை போத்துதலும் அதுபோன்ற நினைவு பரிசுகளை வழங்குதலும் இதுபோன்ற அனைத்து நிகழ்வுகளும் இதிலே ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வை நாம் ஆசிரியர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் இதை நீங்கள் அனுப்பி தாருங்கள். திரு ஏ அமுல்ராஜ் சார் அவர்களை மேடை கலைக்கின்றேன். திரு ஜி பழனிசாமி சார் அவர்களை பொருளாளர் அவர்களை மேடை கலைக்கின்றேன். வறுமையிலும் செம்மை, வேற்றுமையிலும் ஒற்றுமை என்ற அந்த அவற்றையெல்லாம் நினைவில் கொண்டு இந்த விழாவை தொடர்கின்றோம். அந்த அடிப்படையில் இங்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருகின்ற மீண்டும் ஒரு முறை வரவேற்கின்றேன். நமது அவர்களை திரு கே சரவணமுத்து அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக நமது அமல்ராஜ் சார் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். அது அப்படியே ரெடியாக போட்டோ பிரிண்ட் போடுவோம் சார். திரு தேவசகாயம் அவர்கள் திரு அமல்ராஜ் சார் அவர்களுக்கு சந்தன மாலை அறிவித்து சிறப்பித்தார்கள். பெருமைக்காக சொல்றான்னு நினைப்பீங்க. ஒரு 50 சென்ட்ல மல்லிகைப்பூ விவசாயம் செஞ்சு ஒரு மாசம் நம்ம ஆசிரியர் பணியில சம்பாதிக்கிறது கிட்டத்தட்ட அதே அளவு சம்பாதிச்சிருக்கிறது நம்மளுடைய ராமநாதன் தஞ்சை மண்ணின் மைந்தன் தன்னுடைய கைவண்ணத்தாலே உருவாக்கிய இந்த மலர் மாலையை தற்போது நம்முடைய செயலாளர் அவர்களுக்கு அணிவிக்கின்றார். சார் சார் அப்படியே எங்கேயும் பாருங்க. நமது சங்கத்தின் தலைவருக்கு நமது கொள்கை விளக்க செயலாளர் அவர்கள் பொன்னாடை செலுத்தி வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். நமது சங்கத்தின் தலைவர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். கௌரவப்படுத்தியவருக்கும் கௌரவத்தை ஏற்பவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சிறப்பு செய்கிறார். முன்னாள் துணை பொதுச் செயலாளர் இந்நாள் செயலாளர் அவர்களுக்கு திரு ஜோசப் பிரேம்குமார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். நினைவு பரிசு வழங்குகின்றார் செல்வரும் தலைமையாசிரியர்.
முன்னாள் துணை செயலாளர் இந்நாள் செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார். சங்கத்தின் சார்பில் நினைவு பரிசு வழங்கும் நிகழ்வு. வாங்க குணா சார். குன்றின் மேலிட்ட விளக்கு போன்று நான் எதிர்பார்த்தேன். இது குடத்துக்குள் வைத்திருக்கின்ற விளக்கை போன்று அமைந்திருக்கின்றது. ஆனால் இரண்டுக்கும் வித்தியாசம் இல்லை, விளக்கு தான். அந்த அடிப்படையில் நம்முடைய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து தன்னுடைய பணியினை நிறைவாக செய்து முடித்து இன்னும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய அன்பு இளவல் அமல்ராஜ் அவர்களுடைய நம்மிடமிருந்து அவருடைய பணியிலிருந்து மட்டும் அவர் விடைபெறுகின்றார் என்று நான் நினைக்கின்றேன். நம்மை விட்டு அவர் அகலமாட்டார்கள் என்று கருதுகின்றேன். அந்த அடிப்படையிலே இன்று முதலில் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த நண்பர்களை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன், வணங்குகின்றேன். என்ன காரணம்னா, அந்த அந்த நெஞ்சுக்குள் இருக்கின்ற ஈரம் இன்னும் காயவில்லை என்று நான் நினைக்கின்றேன். எத்தனையோ பாராட்டு விழாக்கள் நாம் செய்திருக்கின்றோம். தம்பி சீதர் அவர்கள், கொள்கைபரப்பு செயலாளர் சீதர் அவர்கள் வெளியிட்டார்கள். மிக அருமையாக நூற்றுக்கணக்கான, 200கணக்கான, 300கணக்கான ஆசிரியர் பெருமக்களை எல்லாம் வைத்து ஆண்டுதோறும் தவறாமல் அத்தனை ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கும் நாம் பாராட்டு விழா செய்து மகிழ்ந்தவர்கள். அதே போல ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது எலிமெண்ட்லேருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் ஒற்றுமையாக செயல்படுகிற சங்கம் வந்து நம்ம சங்கம் தான். இது சிறப்புமிக்கது. உண்மையாலுமே இங்கே இருக்கிற போகிற எல்லாருமே நல்ல சகோதரர்கள், நண்பர்கள். எப்படி சொல்கிறேன், என்னுடைய கருத்துக்கு மதுப்பளித்து யாருமே இது வரைக்கும் நீ கேள்வி கேட்கறதே இல்லை. நான் சொல்லுவேன், அன்பாக படித்து போயிடுவாங்க. எல்லாருமே வந்து உடன்பிறவா சகோதரர்கள். நல்ல சிறந்த பண்பாளர் அவர். நான் ரொம்ப நெருங்கி பழகல அவர்கிட்ட. இருந்தாலும் அவர் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாமே சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறார். அதே மாதிரி தம்பி பிரேம்குமார் அவர் வந்து என்ன சொல்றது, எங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் நாங்கள் நீண்ட நாளாக எனக்கு பழக்கம் வரேன். அவர் வந்து நாங்கள் சோசியல் சயின்ஸ் போயிட்டு எங்கே மீட்டிங் போனாலும் எங்கே போனாலும் ஒன்றா தான் இருப்போம் நாங்கள் எப்பவுமே. அப்புறம் வந்து இங்கே சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சகோதரர்கள் தான். சிறுதர் பொறுத்த சொன்னோம்னா சலங்கை கட்டினா என்ன செய்யறது, நல்லா ஆடுவோம். சலங்கை கட்டாமே ஆடக்கூடியது சிறுதர். ஏன்னா ஒரு செயல் பிடிச்சோம்னா அவர் அவ்வளோ சிறப்பாக செய்யக்கூடியது. தலைவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்னா சகாயம் வந்து சிறுதர் வந்து ரைட் ஹேண்டு. அப்புறம் பொருளாளர் சொல்லிட்டு என்னை எண்ணத்தை செயல்படுத்தக்கூடியது தான் பொருளாளர். நாங்கள் 2 பேர் பேசுவோம். அப்போ கடைசியில் பார்த்து ஏதாவது விட்டு போடுறது கரெக்டாக சொல்லிடுவார், பொருளாளர் சொல்லிடுவார். எங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். என்னுடைய பணியை நிறையா எளிமையாகி கொடுத்து என்னுடைய பொருளாளர் பழனிசாமி அவர்கள். மேலும் எனக்கு வாழ்த்து சொல்லி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மலர் மாலையை அவரே தொடுத்து கொடுத்ததுன்னா அவருக்கு வந்து 1000 கோடி நன்றிகள் நன்றி.